லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் ஆவணி 6ஆம் தேதி எந்தெந்த ராசிக்காரர்கள் வாஸ்து பூஜை செய்து கட்டட வேலையை ஆரம்பித்தால் சிறப்பு அப்படின்றத நம்ம பார்ப்போம். மேலும் எத்தனை மணிக்கு வாஸ்து செய்யணுங்கிற ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. காலையிலையும் போட்டிருக்கு சார், மாலையிலையும் போட்டிருக்கு. எத்தனை மணிக்கு நம்ம செஞ்சால் நல்லது? வரலட்சுமி விரதம் அன்னைக்கு வாஸ்து பூஜை செய்யலாமா, குடி போகலாமா, போர் போடலாமா, இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் கோவில்களும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ எந்த நாளில் வாஸ்து செய்கிறது சிறப்பு? 22/8/2021 ஆவணி 6ஆம் தேதி அன்று ஆவணி அவிட்டம்ங்க, பௌர்ணமி இருக்குது. அன்னைக்கு கேலண்டரில் காலையில் போட்டிருக்கு, பஞ்சாங்கத்தில் மாலையில் போட்டிருக்கு. நிறைய பேருக்கு இது ஒரு கேள்வியாகவும் குழப்பமாகவுமே இருக்குது. எப்போவுமே வருடத்தில் 8 நாட்கள் தான் வாஸ்து நாள். வாஸ்து பகவான் எப்போவுமே என்ன செய்வார்னாக்கா 8 நாளில் 7 நாட்கள் காலையில் கண் விழித்து வாஸ்து பூஜை செய்பவர்களுக்கு அருள் பாலிப்பார். மாலையில் ஏன் வருகின்றார்? மாலையில் பண்ணணுமா அப்படின்னா, ஆவணி மாதம் சூரியன் ஆட்சியாக இருப்பார். அப்போது நாம் வாஸ்து செய்கிறது மாலை 3:18 3:54 தான் வாஸ்து செய்யணும். இதுதான் சொல்லப்பட்ட நேரம். அன்னைக்கு நாள் முழுவதும் நல்லா இருக்குது. காலையில் மரண யோகம் இருக்குது, மாலையில் சித்த யோகம் இருக்குது. இதில் ஒரு சில கேள்வி வருது. என்னென்னா, சார் எனக்கு சந்திராஷ்டமம் இருக்குது, வாஸ்து செய்யலாமா? தாராளமாக வாஸ்து செய்யலாம். இன்னொரு அன்பர் என்ன கேட்டாருனாக்கா, ஆவணி மாதத்தில் வாயு மூலையில் வாஸ்து பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ வாஸ்து பகவானுக்கு எந்த பகுதியில் ஆவணி மாதத்தில் செய்ய வேண்டுமென்றால், கன்னி மூலை தெற்கு மேற்கு, நான் இதில் காமிக்கிறேன், தென்மேற்கு எதுங்கிறது காமிக்கிறேன். அதாவது கட்டடத்தினுடைய கிழக்கு பகுதியிலேருந்து மேற்குன்னா மேல் பகுதி பின்புறத்தில், கிழக்கு பார்த்த வீட்டிற்கும் வடக்கு பார்த்த வீட்டிற்கும் பின்பகுதியில் பண்ணுற மாதிரி இருக்கும். தெற்க பார்த்த வீட்டிற்கும் மேற்க பார்த்த வீட்டிற்கும் வாஸ்து நம்ம செய்கிறது முன்புறத்தில் செய்யணும். ஸோ வாஸ்து பூஜை எப்படி செய்வதுங்கிறது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நம்ம எத்தனை மணிக்கு பண்ணணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். 3:18 3:54 குளிகன் நேரம். நிறைய பேருக்கு இந்த குளிகனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாக்கா, ஸோ தவறான காரியத்தில் இந்த நேரத்தில் செஞ்சிடக்கூடாது, விருத்தி ஆயிரும். அதெல்லாம் நல்ல காரியம், சுப வேலை, சுபத்தினுடைய ஒரு தன்மை. போர் போடலாமா? வாஸ்து பூஜை செய்கிற அந்த நேரத்திலேயே அப்படியே போர் போடலாம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி நீங்கள் வாஸ்து செஞ்சுருக்கீங்க அப்படின்னா இந்த நாளில் காலையில் வேலை ஆரம்பிக்கலாம். போர் போடுறதுக்கு அருமையான பௌர்ணமிங்கிற ஒரு நாளில் அருமையாக போர் போடலாம். இந்த நாள் ரொம்ப வசதியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பேன். அப்போ நம்ம இன்றைக்கி அவிட்டம் நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். அந்த நேரத்தில் நாம் கட்டட வேலையை துவங்குவது, வாஸ்து பூஜை செய்வது, வாஸ்து பகவான் கண் விழித்து அருள் பாலிப்பார். இதில் நிறைய பேருக்கு என்னென்னா, எத்தனை மணிக்கு நுணுக்கமாக பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியாக நம்ம 3:18 ஆரம்பித்து 3:54 முடியும். நாம் 3:45 to 3:50 தீபார்த்தனை காமித்தால் அவர் வாஸ்து பகவான் அருள் பாலிப்பார். நமக்கு அதற்கு உண்டான பலன்களை கொடுப்பார். இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாரு, அவர் படுத்து உறங்கியிருக்கிறாரு, பண் துளக்கிறாரு, அதுக்கப்புறம் சாப்பிடும்போது நம்ம பூஜை செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் நிறைய 5 நிமிஷம் அரை மணி நேரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அவர் எப்போவுமே தியானத்தில் இருப்பார். வாஸ்து பகவான் யாருன்னா பூமாதேவியினுடைய புத்திரன். அவருக்கு நாம் எந்த நேரத்தில் பூஜை பண்ணணும்னா, அவர் இந்த நேரத்தில் சொல்லப்பட்ட நேரத்தில் தன்னுடைய பூமியில் யாரெல்லாம் பூஜை செய்கிறாங்களோ அவர்களுக்கு கண் விழித்து அருள் பாலிப்பார். இப்போ நம்ம பல தகவல்களை பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்காரர்கள் பலன்கள், கோவில்கள் நம்ம எப்படி செய்தால் சிறப்புங்கிறத நம்ம மேஷத்திலிருந்து மீன ராசி வரைக்கும் பார்ப்போம். மேச ராசி அன்பர்களுக்கு ஆவணி 6ஆம் தேதி மாலை 3:30 3:54 வரைக்கும் வாஸ்து செய்யலாம். ராசி நாயகன் 5ல் இருக்கார். ராசிக்கு 4 கூடையவன் சந்திரனும் குருவும் சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கார். குரு டைரெக்டாக செவ்வாயை பார்க்குறார். அப்போ பூமி சம்பந்தப்பட்ட வேலை, போர் போடுவது,
முதல் மாடி கட்டுவது, வரைபடம் புதிதாக அமைப்பது, இந்த வேலையை நம்ம செய்யலாம். எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னாக்கா நாம் பழனி முருகனை தரிசனம் செய்வது நல்லது. தென்மேற்கு மூலையில், அதாவது கன்னி மூலையில், மகாமேரு மூலையில் பூஜை செய்து கட்டட வேலையை துவங்கணும். மற்றும் வாஸ்து காயத்ரி, நிறைய அன்பர்களை கூப்பிட்டுக்கோங்க, பாதுகாப்பாக இருங்க. கொரோனா காலத்தில் நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வாஸ்து பூஜை கன்னி மூலையில் செய்யும்போது நாம் கிழக்க பார்த்த பிளாட்டாக இருக்கும் மேஷராசிக்கு. அப்போ பின்புறத்தில் வரும், நல்லா இப்போவே நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வரலட்சுமி விரதம் அன்றைக்கி நம்ம பூஜை செய்யணும்னாலும் இதே முறை தான். அப்போ கன்னி மூலையில் பூஜை செய்யுங்க. வேப்பங்குச்சி, கருங்காலில் சின்னதாக சிவலிங்கம் இருந்தால் அதோட சேர்த்து வச்சு பூஜை பண்ணுங்கள். மற்றும் பழனி முருகனை போய் நம்ம தரிசனம் செய்துட்டு வாங்க. ரிஷப ராசிக்கு தெற்கு திசை யோகம், முன்புறத்தில் நீங்கள் வாஸ்து செய்யணும். கடினம் அஷ்டமத்து சனி சமீபத்தில் தான் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த நாயகன் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு உண்டான சூரியன் 4ஆம் இடத்துலையே ஆட்சி பெற்றிருக்கார், செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறார். மற்றும் புதன் அங்கே இருக்கிறார். எப்போவுமே சூரியனும் புதனும் சேர்ந்து தான் இருப்பாங்க. குரு பார்க்குறார். அப்போ கட்டட வேலையை நம்ம நல்லா பண்ணலாம். தொடர்ச்சியாக இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டு ஒரு பகுதியில், நம்ம தொடர்ச்சியாக இருக்கிற ஒரு பகுதியில் வீடு வாங்கியிருக்கோம், செய்யலாம். நாம் எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னாக்கா ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. போயிட்டு வேலையை ஆரம்பிங்க. நாம் கன்னி மூலையில் முன்புறத்தில் செய்யணும். வாஸ்து காயத்ரி சொல்லுங்கள். சங்கு வாய்ப்பு இருந்தால் சங்கில் தீர்த்தம் விட்டு அபிஷேகம் செய்யுங்க. ஏன்னாக்கா ரிஷபத்திற்கு சந்திரன் உச்சம். அப்போ சங்கில் வச்சு நம்ம பூஜை செய்ய வேண்டும். மிதுனராசி அன்பர்களுக்கு 4 புதன், சூரியன் புதன் செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறார். சுக்கிரன் நீசம் பெற்று 4ஆம் இடத்துல இருக்கார். 12 4ஆம் இடத்துல நீசம் பெறுவது நல்லது. மேற்கு திசை தலைவாசல் வச்சு வீடு கட்டுவது நல்லது. அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டே இருக்குது. அவசியமாக வீடு கட்டணும். யாரெல்லாம் வீடு கட்டணும்? அஷ்டமத்து சனி நடந்து கொண்டிருக்கும் போது மேற்கு திசை தலைவாசல் வச்சு பூமி தொட்டு நம்ம பூஜை செய்து வேலை ஆரம்பித்தோமேயானால் நம்ம நிச்சயமாக உடல் ஆரோக்கியமாக இருப்போம். அதனால் மேற்கு திசை தலைவாசல் வச்சு வீடு கட்டணும். குலதெய்வ ஃபோட்டோவை வச்சு நம்ம பூஜை, அதாவது வாஸ்து பூஜை செய்யணும். மேற்கு திசைன்னா முன்புறத்தில் நீங்கள் கன்னி மூலையில் செய்யணும். பெட்ரூம் வரும் அல்லது பூஜை அறை வரும். அந்த இடத்துல அவசியமாக பூஜை செய்யுங்க. கடகராசி அன்பர்களுக்கு எப்போவுமே நான் கேவி அப்படின்னு சொல்லுவேன். கடகராசிக்கு வடக்கு திசை தலைவாசல் யோகம். வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் பின்புறத்தில் நம்ம வாஸ்து பூஜை செய்யணும். ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 3ல் சுக்கிரன் இருக்கிறார். 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ கட்டட வேலையை கண்டிப்பாக நம்ம ஆரம்பிக்கணும். அப்போ நம்ம எந்த கோவிலுக்கு போயிட்டு வேலையை ஆரம்பிக்கலாம்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வடக்கு திசை தலைவாசல் நம்ம வச்சு கட்ட போகிறோம். அப்போ வடக்கு வாசல் வழியாகவோ அல்லது தெற்கு திசை வாசல் வழியாகவோ உள்ளே போகிறது நல்லது. சங்கு வச்சு நீங்கள் பூஜை செஞ்சுட்டு சங்கு அபிஷேகம் செய்யுங்க. நவதானியம் கட்டி நம்ம வாஸ்து பூஜை செய்யணும். வேப்பங்குச்சி அல்லது வில்வ சமித்து வச்சு நீங்கள் வாஸ்து பூஜை செய்யுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு புதன்கிழமை அன்னைக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வேலையை ஆரம்பிங்க. வரலட்சுமி விரதம் வெள்ளிக்கிழமை நீங்கள் பூஜை, நீங்கள் வேலையும் கட்டட வேலையும் அல்லது வாஸ்துவும் போர் போகிறது, முதல் மாடி அமைக்கிறது செய்யலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் இருக்கார். ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்கார். ஸோ கேது இருந்தால் முன்னாடி பெருசாகவும் பின்னாடி சிறுசு அல்லது முகனையிலே கட்டடம், கார்னர் கட்டடம், முட்டுச்சந்திலையோ இது மாதிரி வீடு அமைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ராசியை நேராக குரு பார்க்குறாரு. திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, பாபநாசம் போயிட்டு வாங்க, ராமேஸ்வரம் இது மாதிரி போயிட்டு வந்துட்டீங்கன்னா சிம்ம ராசிக்கு நாம் கோவில் சொல்லப்பட்டிருக்கிறது சிம்ம ராசி நாயகன் சூரியன் தன் சொந்த வீட்டில் இருக்கார். அதனால் போயிட்டு வந்துட்டு வேலையை ஆரம்பிக்கலாம். கிழக்கு திசை அதீதமான ஒரு யோகத்தை கொடுக்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ராசி தெரியாதுன்னா கிழக்கு திசையை வச்சு நீங்கள் கட்டிக்கலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு ராசியில் சுக்கிரன் இருக்காருங்க, 12ல் சூரியன் இருக்கார், 4ஆம் இடத்துல லக்னமாக வருது. அப்போ லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல தான் உங்களுக்கு சுக்கிரன் இருக்கார். கன்னி ராசியிலே சுக்கிரன் நீசம் பெற்று இருந்தாலும் ராசிக்கு 2 கூடையவனும் 9 கூடையவனும்
ராசியிலேயே சுக்கிரன் இருக்கார். அப்போ நம்ம வந்து கட்டட வேலையை துவங்கினா ஏதாவது தொல்லை வந்துருமா அப்படின்னாக்கா கிடையாதுங்க. ஸோ பழைய நம்ம வீடு வாங்கி இடித்து புதுசாக கட்டுறோம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ ராசிக்கு உங்களுக்கு 5ல் சனி இருக்கார். கன்னி ராசிக்காரங்க வீடு கட்ட ஆரம்பிக்கும்போது திருப்பதி போயிட்டு வரணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதவங்க உப்பிலியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். அழகர் கோயில் போயிட்டு வந்துட்டு வேலையை ஆரம்பிக்கணும். ஸோ இவங்க கட்டுறது எங்கிட்டுனாக்கா தெற்கு திசை தலைவாசல். அப்போ முன்புறத்தில் நீங்கள் வாஸ்து செய்து கட்டட வேலை துவங்கணும். முக்கியமாக 3:18 3:54க்குள் கட்டட வேலையை ஆரம்பிப்பது, போர் போடுவது, வாஸ்து வரைபடங்கள் அமைத்துக்கொள்வது நல்லது. துலா ராசி அன்பர்களுக்கும் துலா லக்ன அன்பர்களுக்கும் ராசிக்கு 4ஆம் இடத்துல இன்றைக்கி சனி இருக்கார். இன்னும் 1.5 ஆண்டு காலங்கள் இருப்பார். ஸோ உங்கள் கட்டடத்துக்கு முன்புறத்துலேயோ பின்புறத்துலேயோ அல்லது மேல்புறத்துலேயோ யாரோ ஒரு அந்நியர்கள், அதாவது அப்படின்னா என்னதுனாக்கா பிற மொழி பேசுபவர்கள் யாராச்சும் கூடியிருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி பிளாட் வாங்கும்போது அவங்க தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல இன்றைக்கி கேது இருக்கார். உங்களுக்கு வந்து துலா ராசிக்கு வந்து மேற்கு திசை தலைவாசல் வச்சு வீடு கட்டுறது நல்லது. அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டே இருக்குது. சிறுவில்லிபுத்தூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தென்மேற்கில் வாஸ்து செய்யுங்க. வாஸ்து காயத்ரி சொல்லுங்கள். உங்கள் வீட்டினுடைய மனைவி எல்லாரையுமே நீங்கள் கூட்டிகிட்டு போய் தான் வாஸ்து பண்ணணும். அங்கே வர்றவங்கள பெரியவங்கள நீங்கள் அவங்ககிட்ட சாஷ்டாங்கமாக விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வந்திருக்கிற வந்து அந்த ஆசாரி கொத்தனார்களுக்கு தட்சணை கொடுங்க. குருக்காக கூப்பிட்டு நீங்கள் வாஸ்து பூஜை செய்கிறதா இருந்தால் அவங்களுக்கு தட்சணை கொடுங்க. அவங்க கும்பம் வச்சு வழிபாடு செய்வாங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வடக்கு திசை யோகம் சமீபத்தில் தான் 7.5 முடிஞ்சிருக்கு. அவங்களுக்கு வடக்கு திசை யோகம், சந்திரன் நீசமாகிய வீடு. அப்போ அவங்களுக்கு நீர் கிடைப்பது கீழே போய் கிடைக்கும். பட் ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரனும் குருவும் இருக்காங்க. அப்போ நம்ம போர் போட்டு வேலையை ஆரம்பிக்கிறது. ஈசானத்தில் போர் போடணும், வடகிழக்கில் போர் போடணும். அப்போ நம்ம எந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்புன்னா திருச்செந்தூருக்கு நீங்கள் போயிட்டு வந்துட்டு கட்டட வேலையை துவங்கலாம். வாஸ்து காயத்ரி எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்கள். வாஸ்து பாடல்கள் பாடிக்கொள்ளலாம். ஸோ சிவபெருமான் அகோர அஸ்திர மந்திரங்கள் சொல்லலாம். அகோர சிவத்தை தான் நீங்கள் வாஸ்து பூஜை செய்ய போகிறீங்க. இந்த அகோர சிவம்ங்கிறது எப்படி இருக்குங்கிறது சிவலிங்கம் ஆவுடையார் நீங்கள் செஞ்சு நடுவில் சிவலிங்கமாக வச்சு அந்த கன்னி மூலையில் பூஜை செய்தால் அது ரொம்ப ரொம்ப உயர்வு. அதுவும் வந்து பௌர்ணமி அன்னைக்கு குளிகை நேரத்தில் அவிட்டத்தில் செஞ்சோம்னாக்கா சிவாலயம் கட்டப்படுவதற்கு சமம். அதனால் அவசியமாக ஒரு சின்ன இடமோ வாடகைக்கு நம்ம குடியிருந்து நம்ம வீடு கட்டணும்னாலும் நம்ம காலி இடத்துல போயிட்டு நீங்கள் வாஸ்து செய்யுங்க. தனுசு ராசிக்கு கிழக்கு திசை தலைவாசல் யோகம். 4ஆம் இடத்திற்கு உண்டான குரு சந்திரன் சேர்ந்து கும்பத்தில் இருக்காங்க. ஸோ ராசிக்கு வந்து 9ஆம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் புதனும் சேர்ந்து சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறார். அந்த மாதத்தில் நம்ம தனுசு ராசிக்கு வீடு கட்டுவது யோகம். தனுசு ராசிக்காரங்களுக்கு 7.5 நடந்துகிட்ருக்கு. ஒரு சிலருக்கு வந்து செவ்வாய் திசையோ அல்லது ராகு திசையோ நடந்துக்கிட்டு இருக்கும். அவங்க திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர் அல்லது திருப்பாம்புரம் போயிட்டு வந்துட்டு கட்டட வேலையை துவங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மகர ராசிக்கு 7.5 நடந்துக்கிட்டே இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் இருக்காங்க. இப்போ 7.5 நடக்கும்போது சனி தன் சொந்த வீட்டில் இருக்கார். சனி மகர ராசிக்கு சொந்த வீட்டில் இருக்கும்போது தெற்கு திசை தலைவாசல் வச்சு வீடு கட்டுவது நல்லது. இப்போ நான் வீடே கட்டலை சார், எனக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடும்னா அந்த காசெல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் விரையாமல் போயிடும். அதனால் மகர ராசிக்காரங்க ஒரு காலி இடம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலையில் 3:18 3:54க்குள்ளே போயிட்டு கன்னி மூலையில் ஒரு கொத்தனார் ஆசாரியை கூட்டிகிட்டு உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு போயிட்டு வாஸ்து செய்து பூஜை செஞ்சிட்டோம்னா ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பணம் வந்துடும். ஒரு வரைபடம் அமைங்க. நம்ம இருக்கிறதே வந்து ஒரு கொஞ்சோண்டு வருமானத்தில் தான், அதுவும் கொரோனா காலத்தில் இருக்குது. எங்களுக்கு காசு பணம் எதுவும் இல்லை. நம்ம வாஸ்து செஞ்ச வீடு கட்டிடுவோமா? கண்டிப்பாக கட்டிடுவீங்க. அதனால் வாஸ்து செய்து கட்டட வேலையை துவங்குவது நல்லது. கும்பராசிக்கு மேற்கு திசை தலைவாசல் யோகம். இது எல்லா வரைபடத்தில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அப்போ 7.5 நடந்துகிட்ருக்கு. மேற்கு திசையை வச்சு வீடு கட்டலாமா சார், அல்லது வீடு வாங்கலாமா? வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம். காலி மனையில் போயிட்டு நாம் மேல் பகுதியாகிய கன்னி மூலையில் வாஸ்து செய்யலாம். மத்தியானம் செய்யணும். 3:18 3:54க்குள்ளே செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம குச்சனூர் போயிட்டு வாங்க.
ஏழரை நடந்துட்டு இருக்கும்போது குச்சனூருக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். இல்லை பக்கத்தில் எனக்கு திருநள்ளாறு சௌரியம், திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரரை போய் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எம்பெருமான் சிவபெருமான் கொடுப்பாரு. வாஸ்து காயத்ரி சொல்லுங்கள். இப்போது நாங்கள் வீடெல்லாம் கட்டியிருக்கிறோம் சார், நம்ம நலமாக இருக்கிறதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னாக்கா, இன்னொரு காலி இடம் இருந்தால் காலி இடத்துல நீங்கள் வாஸ்து செய்து நீங்கள் கட்டட வேலையை தூங்கலாம். வாஸ்து காயத்ரி அந்த நேரத்தில் சொல்லலாம். 3:18 to 3:54 நீங்கள் உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ வாஸ்து செய்கிறதுக்கு போயிருக்காங்கன்னா நீங்கள் வீட்டிலே இருந்து வாஸ்து காயத்ரி ஓம் அனுகிரக ரூபாய வித்மகி பூமி புத்திராய தீமஹி தன்னோ வாஸ்து புருஷ பிரசோதயாத். கும்பராசிக்கு கும்பம் வச்சு நீரை ஊற்றுனீங்கன்னா அவங்க வீட்டில் மகாலட்சுமி வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால் கும்பராசிக்கு ஒரு கும்பமாவது ஒரு வீட்டில் இருக்கணும். அப்போ 7 நடக்குது. கண்டிப்பாக வீடு கட்டி சிறப்புடன் வாழ்வதற்கு உண்டான நேரம். மீன ராசி அன்பர்களுக்கு வடக்கு திசை யோகம், நீர் ராசி அது. அப்போ நாம் எங்கே வாங்கலாம் அப்படின்னாக்கா, நீர்நிலைகள் நிறைந்த இடத்துல, அதுக்காக கடல் சார்ந்த பகுதிகளில் குளங்கள் இருக்கிறது, பக்கத்தில் ஏரி இருக்கிறது, அப்புறம் தண்ணி ஓடுற ஆறுக்கு பக்கத்தில் நமக்கு வீடு அமையும். மீனராசிக்கு 4ஆம் இடத்திற்கு உண்டானவர் தான் புதன். வியாபார வீதியிலையும் ஊருக்கு மத்தியிலையும் வீடு அமையும். வெளியூரில் நீர் ராசியில் இருக்கிறதுனால வெளியூரில், நம்ம சொந்த ஊரில் இல்லைங்க, வெளியூரில் வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு வரும். இப்போ நம்ம வாடகை வீட்டில் தான் இருக்கோம், நாம் வீடு கட்டுறதுக்கு உண்டானது நம்ம செய்யலாமான்னா, நம்ம ஒரு காலி இடம் வச்சுருக்கோம், தூரத்தில் வச்சுருக்கோம். இந்த நேரம் இது ரொம்ப ஆண்டுகளுக்கு ஒரு முறை குளிகனோடு சேர்ந்து அவிட்டத்தில் பௌர்ணமியில் வர்றது ஒரு வாய்ப்பு. அதனால் அவசியமாக மீனராசிக்காரங்க ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் ஒரு பழைய உங்கள்கிட்ட இருக்கிற இடத்துல நீங்கள் வாஸ்து பூஜை செய்கிறது நல்லது. சார் முதல் மாடிக்கும் இந்த மாதிரி வாஸ்து பூஜை செய்து ஆரம்பிக்கலாமா? செய்யலாம். 2ஆம் மாடிக்கும் வாஸ்து பூஜை இந்த நேரத்தில் செய்யணுமா? செய்யுங்க. கன்னி மூலையில் செய்யுங்க. முன்புறத்தில் ஈசான்யத்தை விட கன்னி மூலை விசேஷம். சார் தலை அக்னி மூலையில் கால் வச்சு கன்னி வாயுவில் தலை வச்சு படுத்துருக்காரு, அப்போ வாயுவில் பண்ணணுமா அக்னியில் பண்ணணுமா? தயவுசெய்து நண்பர்களே கன்னி மூலையில் உறுதியாக செய்ய வேண்டும். இது மீனராசிக்கு சொல்லப்பட்ட ஒரு தகவல். கடைசியாக ஒரு தகவலோடு நான் உங்களுக்கு முடிக்கிறேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 12 ராசிக்கு உண்டான பலன்களும் எந்தெந்த கோயில் போகணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ நீங்கள் எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னா, மாலையில் நம்ம வாஸ்து பூஜை செய்யணும், வாஸ்து காயத்ரி சொல்லணும். அசைவத்தை நம்ம தவிர்த்தால் நல்லது. காலையில் நீங்கள் சாப்பிடாதுங்க. அதுக்கப்புறம் என்ன வாஸ்து பூஜை நம்ம செய்ய போகிறோம். ஸோ நம்ம வீட்டில் சாய்பாபா இருக்குது சார், கொண்டு போகலாம். சிவலிங்கம் கொண்டு போகலாம். அணையா விளக்கு ஒரு குடுவை மாதிரி வாங்கி, இல்லைனா ஒரு பாத்திரத்தில் விளக்க வச்சு அணையாமல் இருக்கிற மாதிரியான காற்று அதிகமாக இருக்குது, மழை வர்ற மாதிரி இருந்தால் ஒரு சின்ன கூடாரம் மாதிரி போட்டுக்கோங்க. கன்னி மூலையில் முன்கூட்டியே இப்போவே நம்ம செய்து வச்சுக்கிறது உங்களுக்கு மேன்மேலும் சிறப்பை கொடுக்கும். வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு இனிப்பு பலகாரம் மாதிரி செஞ்சுட்டு கொண்டுட்டு போங்க. வஸ்திர தானம் கொடுக்கலாம். அங்கே கோமாதா இருந்துச்சுனாக்கா நீங்கள் கோமாதாவே நீங்கள் சிலையாக இருந்துச்சுன்னா அதையும் கொண்டுட்டு போயிட்டு நம்ம வாஸ்து பூஜை செய்யலாம். குலதெய்வத்திற்கு காலையில் போயிட்டு வாங்க. பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு நம்ம போய் ஒரு அருகம்புல் சாத்தி அபிஷேக அர்ச்சனைகள் வாய்ப்பு இருந்தால் செய்யுங்க. வேல் இருந்துச்சுன்னா வீட்டில் வச்சு வேல் வச்சு வழிபாடு செய்யுங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பூஜை செய்கிற நேரத்தில் இதெல்லாம் சரியாக செயல்பட்டோம்னால் உங்களுக்கு சிறப்பு. இப்போ நம்ம இந்த ராசி இது சம்மந்தப்பட்டது மட்டும் சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள் வாஸ்து செஞ்சிட்டீங்க, ஞாயிற்றுக்கிழமை செஞ்சிட்டீங்க. ஸோ கட்டடத்திற்கு உண்டான வரைபடத்தை கீழே நான் கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பர் 9952166706ங்கிற நம்பருக்கும் 9344100694 இந்த 2 எண்களும் அடியனுடையது தான். ஸோ அடியன் சிவ பூஜை எடுத்திருக்கிறேன். நிறைய அன்பர்களுக்கு வரைபடம் அமைத்து கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் வரைபடம்ங்கிறது பிளான் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்கிட்ட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். உங்களுடைய நீள அகலம் சொன்னீங்கன்னா அதற்கு ஒரு சரியான வரைபடத்தை, எத்தனை குழி இருக்கணும் பொருத்தங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அந்த பொருத்தத்தை நான் உங்களுக்கு பார்த்து சொல்லி அதன்படி நம்ம செயல்பட்டுக்கலாம். அதற்கு சிறியதாக கண்டிப்பாக ஒரு கட்டணமாக நாங்கள் வாங்கிக்கிறோம். ஜென்ரலாக பார்த்து சொல்கிறதுக்கு நாங்கள் நார்மலாக ஒரு ஃபீஸ் வச்சுருக்கிறோம். நல்லா உங்கள் மனைக்கு வாஸ்துப்படி ஒரு சந்தோஷமாக மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்தில் நான் இருக்கிறேன். எந்த ஊருன்னு கேட்பாங்க ஒரு சில. நான் மதுரையில் இருக்கிறேன், மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்தில் இருக்கிறேன். அதனுடைய வைப்ரேஷனில் இருந்து ஒரு வரைபடம் அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு எம்பெருமான் சிவபெருமான் எனக்கு அடியனுக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் நீங்கள் தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்துக்கோங்க. வாஸ்து செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இதை அனுப்பி வைங்க. வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.